எங்கள் வீட்டில் கீரை கூட்டு எப்படி செய்ய போனோம்னு இன்றைக்கி காட்டி தர போனேன். அதுக்கு தான் பார்க்கலாம் வாங்க. என்ன தான் மட்டன் சிக்கன் செஞ்சாலும் ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக செய்வேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. டெய்லி ஒரு வெஜிடபிள் உணவோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்கறி சாப்பிட்றதுனால. பிள்ளைகளுக்கு சின்னதுலேயே கொடுத்து பழகுங்க. வாங்க பார்க்கலாம். 1/4 கப்பு பாசிப்பருப்பு லேசாக வறுத்து வச்சுருக்கேன். என்னென்னா பருப்பு அப்படி போட்டோன்னாக்கா கொஞ்சம் கொல இருக்கும். அதனால் லேசாக வறுத்துட்டோம்னாக்கா 1 மினிட் வறுத்துட்டு அது பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பொரியணும் ஒன்றும் வேண்டாம். கைப்பிடி வெங்காயம். இங்கே சின்ன வெங்காயம்னா ஒரு 8 எண்ணம் போடுங்க. 5 பல் பூண்டு போடுறேன். ஒரு தக்காளி போடுவோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு, பிங்க் சால்ட் போடுறேன் 1/4 டீஸ்பூன். அப்புறமா பார்த்து போட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு மஞ்சள் பொடி, டர்மரிக் போட்டு கொடுப்போம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றேன். குக்கர் மூடி போட்டு 2 to 3 விசில் நல்லா வேகவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுவோம். போட்டு வெளியே தெறிக்காமல் இருக்கேன். ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போட்டு கொடுப்போம். அப்போ தெறிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உள்ளே வந்து வெடிச்சிட்டு கிடக்கும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுவோம். 1/4 கப்பு வெங்காயம். ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாய். அவ்வளோதான் காரம். இந்த கீரை தான் இது. நான் இலை மட்டும் தான் எடுத்திருக்கேன். போடலாம். ரொம்ப இலக்கம் இருக்கும். டக்குன்னு வந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டுவோம். உப்பு பார்த்து போடணும். வச்சு நல்லா 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும். இறக்கிட்டு நீ பருப்பை பார்க்கலாம். திறந்து வச்சு நல்லா வந்தாச்சு. மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதை அதில் போட்டுருவோம். இன்னும் கட்டியாகவும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் சூடு தண்ணி பண்ணி அவ்வளோதான். நம்ம சுவையான கீரைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகியாச்சு. ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல். கீரை கூட்டு பாருங்கள். பருப்பும் கீரை மட்டும் போட்ட கீரை கூட்டு நல்ல சத்தான சுவையானது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிடலாம். எல்லா உணவுக்கும் கூடயும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல். கேரட் பொரியல் எப்படின்னு சொல்லி தரட்டா? லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம். சப்பாத்திக்கு உள்ளே வச்சும் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. ரோல் பண்ணி கொடுக்கலாம். கேரட்டை சீவி கிடணும் இந்த மாதிரி. அப்புறமா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போடணும். இது ஒரு 2.5 கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன். அப்புறம் பாதி வெங்காயம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கிடுங்க. பிள்ளைகளுக்கு தொண்டையில் சிக்கும், அதனால நான் கருவேப்பிலை போட இல்லை. உள்நாக்கிலையும் ஒட்டிக்கிடும். அதனால் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடும்போது அதெல்லாம் போடாமல் கொடுக்க தான் நல்லது. அப்புறம் கேரட் வச்சுருந்த கேரட்டை போடலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டு லேசாக தண்ணி வேணால் லேசாக தொளித்து மூடி வச்சு ஸ்லோவில் குக் பண்ணுங்கள். குக் பண்ண பிறகு
ஒரு பச்சை மிளகாய், அதுவும் பிள்ளைகளுக்கு வேண்டாம்னா போடாதீங்க. நம்ம தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவினது ஒரு அரை கப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி. சட்டு புட்டுன்னு வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் சீக்கிரமாக லஞ்சு கட்டி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே டு ஆல்.